5000 போட்டிருக்கே, வேண்டாம். இது எடுத்துங்க மேடம். அண்ணா இந்த புடவையை காட்டுங்க. இது மேடம். இது வேணாம். என்ன பார்வதி, செலக்ட் பண்ணிட்டியா? இல்ல பெரியய்யா, எந்த புடவை எடுத்தாலும் விலை அதிகமா இருக்கு. விலையெல்லாம் பார்க்காத, புடவையை பாரு, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. பணம் நீங்க கொடுக்கறீங்கிறதுக்காக அநியாய விலைக்கு எடுக்க முடியுமா பெரியய்யா? தினமும் கட்டிக்கிறதுக்காக நீ புடவை எடுக்கல, இது ஒரு ஸ்பெஷல் டே. பொண்ணு பார்க்குற சுப காரியம் வேற, உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அதனால உன் கண்ணுக்கும் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு புடவை எடுத்துக்கோ. பிடிச்ச புடவைன்னா எல்லா புடவையும் தான் பிடிக்குது. எல்லா புடவையும் பிடிச்சிருந்தாலும் அதில் ஒன்று தானே எடுக்க முடியும். எனக்கு எதை எடுக்கிறதுன்னு ஒன்றும் புரியல பெரியய்யா. ஒரே குழப்பமா இருக்கு. நீங்களே பாருங்களேன். இது இது இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பெரியய்யா? உனக்கு பிடிச்சிருக்கா அதை சொல்லு. பிடிச்சிருக்கு பெரியய்யா, ஆனா விலை. வாங்கிக்கோ அண்ணா, அதை பேக் பண்ணிடுங்க. ஓகே சார். ஐயா, இது நல்லா இருக்கா? இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி பெரியய்யா. சரி, பில் போட்டுருங்க. சரிங்க சார், கொடுங்கம்மா. அது வனஜா, போதும். எனக்கு இங்க எதுவுமே பிடிக்கல. நம்ம அங்க பார்த்த சாரீஸ் தான் நல்லா இருந்தது இல்ல தாக்ஷாயணி? மிஸ்டர் பார்த்திபன், சொல்லுங்க மேடம். நான் அந்த கவுண்டர்ல செலக்ட் பண்ண சாரீஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிடுங்க. அந்த லாஸ்டா பார்த்த சாரியும் கண்டிப்பா பேக் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். கேஷுவல் வேர் சாரீஸ் எங்க இருக்கு? எந்த சைடு இருக்கு மேடம்? லெட்ஸ் கோ. இங்க நல்லா தானே இருக்கு. வாங்க சார். நன்றி சார். தேங்க்யூ. வாங்க. வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ் பெரியய்யா. சரி, நீங்கள் கீழே வெயிட் பண்ணுங்க, இதை வந்துடுறேன். சரிங்க தம்பி, வாமா. அக்கா, நீங்க தான் ஐஸ்வர்யாக்கு 60 புடவை வாங்கிருக்கீங்கல்ல, அப்புறம் இந்த புடவை யாருக்கு? அது எனக்கு வரப்போற பெரிய மருமகளுக்கு. நீ என்ன அவ்வளவு ஆழமா யோசிச்சுட்டு இருக்க? வரப்போற மருமக யாரு, என்ன, எங்க இருக்காங்க ஒண்ணுமே தெரியாது. அதுக்குள்ள புடவை வாங்கி வைக்கிறாங்களேனா, இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? எங்க அக்கா தனக்கு வரப்போற மருமகளுக்காக எங்க வீட்ல ஒரு ரூம் முழுக்க புடவை நகைன்னு வாங்கி குவிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷமா வாங்கி வச்சிட்டு இருக்காங்க. ஓ ரியலி அகிலா மேடம், ஐ அம் ரியலி சர்ப்ரைஸ்ட். என் பொண்ணு உங்க வீட்டு மருமகளா வரப்போறான்னா அதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஆதித்யாக்கு வரப்போற பொண்டாட்டி இந்த அகிலாண்டேஸ்வரி மாதிரியே இருக்கணும். அவளுக்குள்ள நான் என்ன பார்க்கணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். மேடம் ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். 1 minute. எஸ் சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த புடவை 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க மேடம். 5 நிமிஷம் தானே ஆகுது, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க. போய் கூட்டிட்டு வாங்க. 5-10,000 மேல ஆனாலும் பரவாயில்ல. எங்க அக்கா ஆசைப்பட்டிருக்காங்க, அந்த புடவை தான் வேணும். இட்ஸ் ஓகே, எனக்கு அது வேண்டாம். அக்கா அது உங்களுக்கு இட்ஸ் ஆல் ரைட், நோ ப்ராப்ளம். மேடம், புது டிசைன்ஸ் நிறைய இன்னைக்கு ஈவினிங் வரப்போகுது. வந்த உடனே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் மேடம். ஓ தட்ஸ் நைஸ் ஆஃப் யூ. ஓகே, தேங்க்யூ மேடம். அம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி. பூபதி என்ன சார், இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்து காரில் வச்சுறேன் சார். ஓகே சார். நான் போயிட்டு வரேன் பெரியய்யா. சுந்தரம், பார்வதி டாக்ஸியில் கூட்டிகிட்டு போயிருங்க. இல்லை தம்பி, அது வந்து நான் ஆஃபீஸ் போய்க்கிறேன். நீங்கள் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோங்க, சாவி கொடுங்க. ரொம்ப நன்றிங்க தம்பி. பார்வதி, ஐயா. மாப்பிள்ளை முன்னாடி ரொம்ப மரியாதையாக நடந்துக்கணும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பொறுப்பாக பதில் சொல்லணும், புரிஞ்சுதா? சரிங்க பெரியய்யா. ஆல் தி பெஸ்ட். வரேன் தம்பி. வாங்க. வாமா.
யா நான் பார்த்தேன்ல. ஆமா மேடம், நீங்க போகும்போது சொன்னீங்களே அந்த டிசைன் தானே? ரைட், அதே சரி, அதே டிசைன். ஓகே மேடம், நான் உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறேன். எஸ். நீ இங்கே இருமா. ஓகே மேடம். யா தேங்க்யூ. சாரி டெலிவரி பண்றேன்னு சொல்லி. அம்மா, இன்னைக்கு பார்வதிய மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வர்றாங்க. பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமாம்மா, இளவரசு தான் அவருக்கு தெரிஞ்ச பையன், நல்ல குடும்பம்னு சொல்லி இந்த சம்பந்தத்தை ஏற்பாடு பண்ணாரு. ம். தாயில்லாத பொண்ணு முதலா பொண்ணு பார்க்க வர்றாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு என் பொண்ணுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணுமா? வா வா. விஜயா, எஸ் மேடம்.